இடம் பட்டணத்துக்காரங்க வீட்டுக்கு கூப்பிடுறேன். அங்க ஏதாவது நடந்துச்சு உட்காந்துருக்காங்களே கோயம்புத்தூரும் தஞ்சாவூர் இவங்களுக்கு பரவாயில்ல, தொடச்சுட்டு வந்துருவாங்க. நான் அப்படி இல்ல, மதுரைக்காரி அப்படிதான் சொல்லிவிட்டேன். அம்மா அவங்களா வர சொல்லிதான் உங்களை நான் கூப்பிடுறேன். எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காது, நான் வாக்குறுதி அளிக்கிறேன். போதுமா? அம்மா உங்க மேல எனக்கு கோபம். உனக்குமா என் மேல கோபம்? பின்ன இருக்காதா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஜாதகம் கேட்டப்போ இல்லேன்னு சொல்லிட்டீங்களாமே, ஏன் மம்மி அப்படி சொன்னீங்க? அதுவா, பின்னி வச்சா பிரிச்சு வச்சிடுவேன்னு ஒரு ஜோசி சொல்லிருக்காரு. அதனாலதான் அப்படி சொன்னேன். பின்னி வச்சா நான் பிரிச்சு வைப்பேனா? வேற ஏதாவது பேசு. ஹாய், சின்னம்மா வர சொன்னேன், வந்துட்டாங்க போல இருக்கு. எங்கம்மா போயிருந்த? என்ன அப்படி இருக்க? சங்கீதமா இருந்தது, இப்ப சந்தேகமா இருக்கு. அம்மா இத வர. என்ன இவ சின்ன குழந்தைன்னு பாலும் கொடுக்க முடியல, பெரிய மனுஷன் சோறும் போட முடியல. ஏங்க என்னங்க, இன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கேன். என்னைக்கு வீட்டுக்காரியா வரப்போறேன். நான் சொன்னதை மறந்துட்டியா கனகம்? தீபா கல்யாணம் முடியட்டும். மக கழுத்துல தாலி ஏறின மறு நிமிஷமே தாய் வெளியேறா. அதே நேரத்துல நீ எனக்கு தார மாறே. அதுதான் எனக்கு தெரியுமே. ஆனா உங்க பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க மனைவி இடத்தை காலி பண்ணணுமே. ஏன் காலி பண்ண மாட்டா? 13 வருஷங்களுக்கு முன்னால நாங்க 2 பேரும் செய்த உடன்பாடு. எங்க குழந்தை தலைமையில கை வச்சு சத்தியம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்று வர அந்தரங்கம். வெண்ணை போய் நிரூபிச்சு காட்டுமா? தீபா இங்க வா. என்ன போயிட்டு போயிட்டு வர, என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்லம்மா. தீபா, நீ உங்க அம்மா அப்படியே நில்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இன்னைக்கு வரப்போற மாப்பிளைய தீபாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? வார்த்தை மாறக்கூடாதுங்கிறதுக்காக கேட்கிறேன். தீபா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, புறப்படுமா? இது என்னம்மா கண்ணீர்? சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே பாஷை கண்ணீர் தானே. இவன் என்ன சொல்லி போட்டான்னா, முதல்ல தஞ்சாவூருக்கு போய் ஒரு பொண்ணை பார்த்தோம், அதுவும் பிடிக்கல. அதுக்கப்புறம் மதுரைக்கு போய் ஒரு பொண்ணை பார்த்தோம், அதுவும் பிடிக்கல. அது சொல்லல. அந்த மாம்பழத்துல ஒண்ணு நான் எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். தஞ்சாவூர் காரனுக்கு என்ன அல்ப புத்தி, வந்த இடத்துல இப்படி எல்லாம் பண்ணலாமா? கோயம்புத்தூர்காரன் புத்தி உங்களுக்கு தெரியாது. வந்த உடனே என்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா? அந்த மாம்பழத்தை தேடி வச்சிருக்காரு. ஐயோ சத்தியமா சொல்றேன், வந்த இடத்துல நான் அப்படியெல்லாம் திருடுவீங்களா? மதுரைக்காரி நீ ஏதாவது எடுத்தியா? நல்லா கேட்டீங்களே, எங்களுக்கு எல்லாம் அந்த புத்தி கிடையாது. காந்தா, கண்ணை பார்த்த உடனே பொண்ணை பிடிச்சு போச்சு. நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கண்ணு கணக்காவே இருக்கு. அட கண்ணை விடு, கலரை பாரு, கோயம்புத்தூர் கொடி எலுமிச்ச மழை மாதிரியா இருக்கு. வந்த இடத்துல இந்த தகராறு விடாதீங்க. மதுரை கோயம்புத்தூர் அந்த கலையை பாத்தீங்களா? அசல் தஞ்சாவூர் கலை. வீட்டுக்குள்ள வந்து ஊரை தேடாதீங்க, பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்களேன். எங்களுக்கு எல்லாம் பொண்ணு பிடிச்சிருக்குது. பொண்ணு ஒரு வார்த்தை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிருச்சுன்னா மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணிடலாம். நீ சொல்லுமா தீபா? அழகா சொல்லுமா. எனக்கு இவரை பிடிக்கல. என்னமா சொல்றேன்? இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை.
பந்தியில வந்து உட்கார்ந்து பசிக்கலன்னு எழுந்து வந்த மாதிரி பார்க்க வர சொல்லிட்டு பிடிக்கலன்னு எழுந்து வந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லு. நீ சொல்ல மாட்டேன். நிக்கிறாளே, இவ பேச்ச கேட்டுதான் இப்படி செய்திருக்கணும். இவதான் உன்னை தூண்டி விட்டு இருக்கணும். இவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எந்த நல்ல காரியம் நடக்காது. இப்ப இவளை கழுத்தை பிடிச்சு வெளியேற்ற. அப்பா, அம்மா சொல்லி நான் எதுவும் சொல்லல, நானாத்தான் சொன்னேன். இது நீயா சொன்னியா? ஏன் அப்படி? எனக்கு இப்பதான் தெரிஞ்சதுப்பா. அவர் என்ன மட்டும் காதலிக்கலப்பா, இன்னும் எத்தனையோ பெண்களை காதலிக்கிறாரு. பல பெண்கள் கிட்ட தவறான தொடர்பு உண்டு. குடிப்பழக்கம், சூதாட்டம், எல்லா கெட்ட பழக்கமும் உண்டா. இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம்ப்பா, வேண்டாம். வேற மாப்பிள்ள பார்த்து. ஏய் ஜிம்மி, வீட்டுக்கே ராணி ஆகலான்னு பார்த்தேன். அது வீணா போச்சு. போட்ட திட்டம் பொசுங்கிடுச்சு. நான் வேதனையோட இருக்கேன், பிசில் அடிக்கிறியா? தீபாவுக்கும் காந்தனுக்கும் எவ்வளவோ சாகசத்தோட காதல வளர்த்தேன். கடைசியில கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி என் திட்டத்தை கவிழ்த்துட்டாளு கழுத. சிங்காரிச்சு கூட்டிட்டு போய் மூக்கறத கதையா எங்களை கூட்டிட்டு போய் அவமானப்படுத்திட்டேடா. நீ என்ன தலை குனிஞ்சு நிக்கிற? சின்ன பையன் உன் பேச்ச கேட்டு போட்டு பொண்ணு பார்க்க நாங்க வந்தமே, எங்களை சொல்லணும்டா. சும்மா அவன் ஏன் திட்டுறீங்க? சின்ன பையன், அந்த பொண்ணு பார்த்து இவனை சிரிச்சிருக்குது. சரி, இவன் காதல் நம்பி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டான். இல்ல, அவ என்ன காதலிச்சது உண்மை, கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மை, உங்களை எல்லாம் பெண் பார்க்க வர சொன்னதும் உண்மை. நாங்க அங்க கேவலப்பட்டு தலை குனிஞ்சு வந்தமே, அது மட்டும் பொய்யங்கிறியா? எல்லாமே உண்மைதான். ஆனா இதுல எங்க பொய் இருக்குன்னு தான் தெரியல. அதை கண்டுபிடிக்காம இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வர மாட்டேன். நான் தேடிட்டு இருந்தேன். பிரியமா சுத்தி வந்த என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டே, தோல்ல கடந்ததை எடுத்து கால்ல போட்டு மிதிச்சுட்டே. அதை ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்? சொல்லு, நீ சொல்லு. ஏன் பேசாம இருக்க? ஏன் பேசாம இருக்க? நினைவு இருக்கா? நம்ம காதலை பொறுத்தவரையில தொடங்கினது நீ, தொடர்ந்ததுதான் நான். உன் இதய கதவு நான் தட்டி திறந்ததில்லை, தானா திறந்தது. வாசலோடு போய்கிட்டு இருந்த என்ன வாங்கன்னு கூப்பிட்டு வந்த அப்புறம் வழி வரிச்சு ஏறியே. அதுக்கு சாதாரண குற்றத்துக்கு கூட சாட்சியெல்லாம் வச்சுதான் தண்டனை கொடுப்பாங்க. நீ விசாரணை இல்லாமலேயே தூக்கு தண்டனை கொடுத்துட்டே. இது நியாயமா? இது நியாயமா? நீ வேண்டாங்கிற அளவுக்கு நான் என்ன குற்றம் செஞ்சுட்டேன்? நான் என்ன குற்றம் செஞ்சேன்? மிஸ்டர், இது சாப்பிட இடம், சண்டை போட இடம் இல்ல. என்னம்மா கலவரத்தோட ஓடி வர்ற? ஒண்ணுமில்லப்பா, ஒண்ணுமில்ல. தீபா, ஹோட்டலில் சந்தித்து கேட்டேன், வாசலில் சந்தித்து கேட்டேன், இப்பொழுது உன்னை வீட்டிலேயே சந்தித்து கேட்கிறேன். நீ ஏன் என்னை வேண்டாம் என்கிறாய்? அதை தெரிந்து கொள்ளாமல் உன்னை நான் விடப் போவதில்லை. காந்தன், நீ போய் தீபா கூப்பிடுற அந்த பையனை கூட்டிட்டு வா. நினைச்சேன் பிள்ளையாண்ட ராவகாலத்துல லிட்டர் கொடுக்கறானே. தீபா, அந்த பையன் உன்னை ஹோட்டல்ல சந்திச்சானா? சொல்லு. பிடிக்கலன்னா பேசாம போக வேண்டியதானே? காரணத்தை தெரிஞ்சுக்கிறேன். உன்னை கண்ட இடத்துல விரட்டுறானா? வரட்டும், காலிப்பேன், பேசிக்கிறேன். பாப்பா, அது அன்னைக்கே பிடிக்கலன்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன முற்றுகை? உதட்டளவுலதான் என்ன பிடிக்கலன்னு சொல்றான், உள்ளத்தார என்ன விரும்புறான். அந்த உண்மையை தெரிஞ்சுட்டு போகத்தான் வந்திருக்கேன். அந்த உண்மைதானே தீபா என்கிட்ட சொல்லிட்டா. நீ குடிகாரனா, காலிப்பயனா, ஒருத்தி மேல உயிரை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஊர் பெண்களோட தவறான முறையில் தொடர்பு வச்சிருக்கிறவனா? நான் குடிகாரனா? ஊர் பெண்களோட தவறான தொடர்பு வச்சிருக்கேனா?
நிரூபிக்க முடியுமா? அப்படி இல்லை, நிரூபிக்க வேண்டியது உன் வேலை. உங்க பொண்ணு சொல்ற சாட்சியை வச்சுக்கிட்டு என்ன குற்றவாளி ஆக்கிடாதீங்க. விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுங்க. வேணும்னா தாண்டா விசாரணை. முதல்ல வெளியே போ. நோ, உண்மையை தெரிஞ்சுக்காம உங்க மகளை விட்டு நான் போக மாட்டேன். தப்பையும் பண்ணிட்டு தர்க்கமா பண்ணிட்டு இருக்கேன். Get out. No, I am not going out. போக மாட்டேன். போக மாட்டேன். போக மாட்டேன். தீபா, பொய்யா ஒரு வழக்கு போட்டு புதுசா ஒரு குற்றவாளியை உருவாக்கிட்டேன். எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. அதுக்காகவே நான் தப்பு செய்ய போறேன். முடிக்க போறேன். கண்ட கண்ட பெண்களோட சுத்த போறேன். No one can stop me. அழகு நிலையத்தின் ஆண்டு விழா அழைப்பிதழ் காந்தன் அனுப்பியிருக்காரு. இதுக்கு போலாமா வேண்டாமா? Hey, you! And you! And you! Believe me! குதிரை குட்டி ஒரு கோழியை தின்றராம், நம்புங்கள் நீங்கள். கோழி குஞ்சு ஒரு யானையை தின்றதாம், நம்புங்கள் நீங்கள். குதிரை குட்டி ஒரு கோழியை தின்றதாம், நம்புங்கள் நீங்கள். கோழி குஞ்சு ஒரு யானையை தின்றதாம், நம்புங்கள் நீங்கள். என்னை பற்றி இவள் ஏது சொன்னாலும் நம்புங்கள் நீங்கள். நான் செய்த பாவம் காதலித்தது தான், நம்புங்கள் நீங்கள். நம்புங்கள், நம்புங்கள், நம்புங்கள் நீங்கள். குதிரை குட்டி ஒரு கோழியை தின்றதாம், நம்புங்கள் நீங்கள். கோழி குஞ்சு ஒரு யானையை தின்றதாம், நம்புங்கள் நீங்கள். சீதையை ராமன் தீனில் இறக்கி சோதனை செய்து விட்டான். இங்கு ராமனை சீதை சோதனை செய்து ராவணனாக்கி விட்டாள். சட்டம் திருடனை உற்பத்தி செய்தால் தர்மம் என்ன செய்யும்? தர்மம் என்பது உண்மையில் இருந்தால் அவளுக்கு நீதி சொல்லும். அவளுக்கு நீதி சொல்லும். குதிரை குட்டி ஒரு கோழியை தின்றதாம், நம்புங்கள் நீங்கள். கோழி குஞ்சு ஒரு யானையை தின்றதாம், நம்புங்கள் நீங்கள். நானும் நீயும் பழகிய வகைக்கு சாட்சியம் ஒன்றல்லவோ? நான் அதில் ஒன்று, நீ அதில் ஒன்று, தெய்வமும் ஒன்றல்லவோ? தெய்வம் வராது நீ சொல்ல மாட்டாய், நான் அதில் என்ன செய்ய? செய்வேன் தவறுகள் பாவங்கள் எல்லாம் இனிமேல் ஊரறிய, இனிமேல் ஊரறிய. குதிரை குட்டி ஒரு கோழியை தின்றதாம், நம்புங்கள் நீங்கள். கோழி குஞ்சு ஒரு யானையை. ஒரு ஆபத்திலிருந்து தப்பிக்கத்தான் நான் உங்க மேல பழி சொன்னேன். உண்மையெல்லாம் சொல்லிடுறேன்.